ஜெயிலர் இரண்டாவது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் சந்தானம் அவர்களுடைய கேரக்டரை பற்றியும் அதுக்கு அடுத்தடுத்த திரைப்படத்தை பற்றியும் ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டு இருக்கும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. ஸோ இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான திரைப்படமாக இருக்க போகிறது. இந்த திரைப்படம் முதல் 1000 கோடி வசூலை வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா முழுவதும் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஜெயிலர் முதல் பாகமே கிட்டத்தட்ட வந்து 700 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணது. ஸோ இரண்டாவது பாகத்துக்கு பிளான் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நெல்சனோட திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டால் தெரியும், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃபும் லைட்டாக அந்த மாதிரி போகும். ஆனால் கடைசி 40 நிமிஷம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். முக்கியமாக லொக்கேஷன் வேறு இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஜெயிலர் படத்துக்கு இது வந்து பெருசாக வந்து அப்ளிகேபிள் பண்ணல. பட் ஆனால் டாக்டர் திரைப்படத்தை இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாக் தீமில் டார்க் தீமில் வந்து இருக்கும். அதுவே வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து படம் முழுக்க வந்து கோவாவில் இருக்கிற மாதிரி ஷாட் வந்து இருக்கும். அந்த கோவா சீன்ஸ் வந்து அதிகமாக பேசப்பட்டது. முக்கியமாக வந்து அந்த கோவா சீன்ஸில் தான் வந்து நிறைய நடிகைகள் புதுசாக வந்து வந்தாங்க. அந்த கோவா சீன்ஸில் நிறைய காமெடியும் இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, எல்லாமே வந்து இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ்ஸே வந்து அந்த கோவா சீன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே ஃபார்முலாவை ஜெயிலர் இரண்டாவது பாகத்துலையும் வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ ஜெயிலர் இரண்டாவது பாகம் கம்ப்ளீட்டாக வந்து சென்னையில் ஷூட் பண்ண ஷூட்னா, ஆனால் கடைசி ஒரு முக்கியமான ஷெடியூல், ஒரு 30 to 40 நாள் ஷெடியூல் வந்து கோவாவில் வந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோவா ஷெடியூல் தான் வந்து சந்தானம் அவர்கள் இணைந்திருக்காங்க, பிரியங்கா மோகன் அவர்கள் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. கோவா ஷெடியூல் எல்லாமே வந்து முடிந்திருக்கு. ஸோ இந்த கோவா ஷெடியூலில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் அவர்களோட கேரக்டர். இந்த படத்தில் சந்தானம் இணைந்த உடனே ஓகே, சந்தானம் வந்து ஒரு காமெடி ரோலில் இல்லை சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் அது கிடையாது. படத்துக்கு ரொம்ப முக்கியமான ரோல், ரஜினி கூட ட்ராவல் பண்ணுற ரோல் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த ரோல் வந்து ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்த சந்தானம் மாதிரி வந்து இருக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்சன் திலீப்குமார் அவர்கள் அவரே வந்து டார்க் காமெடி பண்ணுவார். அவர் கூட சந்தானம் சேரும்போது இன்னும் டார்க் காமெடி வந்து பல மடங்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சந்தானம் அவர்கள் வந்து இன்னொரு திரைப்படத்திலும் ரஜினி கூட கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து 2 திரைப்படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் வந்து ரஜினி கூட இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அது வந்து ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற திரைப்படமா இல்லை சிபி சக்கரவர்த்தி திரைப்படமா அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியல. ஸோ சந்தானம் ரஜினி காம்போவில் வெளியான பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. ஸோ சமீபத்தில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லிங்கா திரைப்படம் வந்து சந்தானம் ரஜினி காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்னால அந்த திரைப்படம் வந்து ஓடலை. ஆனால் நீங்கள் இந்த ஜெயிலர் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை பார்த்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையப்போகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சந்தானம் அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக ஜெயிலர் இரண்டாவது பாகம் இருக்க போகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் சந்தானம் அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ காமெடி ரோலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ரஜினி சாருக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோலாக வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக ரஜினி சாரும் சந்தானம் இணைந்து நடித்த திரைப்படம் காம்போவில் வந்து உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் எல்லா சினிமா அப்டேட்டும் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.